தெலுங்கில் 2008 சௌரியம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தை நம்ம தமிழில் விஷால் ரீமேக் பண்ணியிருக்காரு. என்ன படம்னா ஆமாம், இந்த படத்தை வந்து தெலுங்கில் வந்து சௌரியம்னு சிறுத்தை சிவா தான் டைரக்ட் பண்ணி எடுத்திருக்காரு. சிறுத்தை சிவாவோட படம் தெலுங்கில் அதுதான். அந்த படத்தை பிரபுதேவா வந்து 2011 ரீமேக் பண்ணியிருக்காரு விஷால். அந்த சிறுத்தை சிவா எடுத்த படத்தில் நம்ம பகவந்த் கேசரியோட டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு அனில் ரவிப்புடி. இவர் வந்து அந்த தெலுங்கு சௌரியம் படத்தில் அசோசியேட் டைரக்டராகவும் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாகவும் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி சிறுத்தை சிவா அங்கே தெலுங்கில் இன்னொன்று படம் நடிச்சிருக்காரு. அந்த சிறுத்தை சிவா எடுத்த 2வது படத்தில் வந்து இவர் டைலாக் எழுதியிருக்காரு. அந்த படம் பேர் சன்ஹம். அந்த படம் வந்து 2009 சிறுத்தை சிவா டைரக்ட் பண்ண அந்த தெலுங்கு படம் 2லையுமே ஹீரோ நடித்தது வந்து கோபிச்சந்த், ஜெயம் படத்தோட வில்லன். அவர் தான் அதில் வந்து 2 படத்துலையுமே நடிச்சிருக்காரு. அந்த 2 படமும் 2008 ஒன்று 2009 ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் இங்கே வந்து சிறுத்தைன்னு தெலுங்கு படத்தில் இருந்து ராஜமௌழி படத்தை வந்து ரீமேக் பண்ணி சிறுத்தைன்னு எடுத்தார். அதுக்கப்புறம் சிறுத்தை சிவான்னு பேர் வந்துச்சு. அப்போ சிறுத்தை சிவா கூட ஒர்க் பண்ண ஆள் தான் அனில் ரவிப்பொடி, அதாவது பகவந்த் கேசரி டைரக்டர்.